வணக்கம், வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உயிர் உறவுகள் கதையின் 17வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நேசம் நிலை மீறி போகும்போது அது வெளிப்படும் விதமும் இயல்புக்கு மீறியதாகவே இருக்கும். அவளின் பெயரை மட்டுமே சொல்லி துடிக்கும் இதயத்தின் ஓசையை முதலில் அவள் உணர, அந்த உணர்வு அவளின் உயிர் நாடியை தொட, அவளது சுவாசம் நின்று அவனது மூச்சுக்காற்றே அவள் உயிர் துடிப்பானது. அவளை இறுக அடைத்தவன் அதற்கு பிறகு அங்கு நடந்த பல குறுக்கு விசாரணையின் போதும் அவளை தன் கை வளைவுக்குள்ளிருந்து வெளியே விடவில்லை. அவள் தோள்களை இறுக பற்றியபடி, ஆனால் ஏதும் பேசாமல் அமைதியாக நின்றிருந்தான் புகழ். அங்கு இருக்கும் பெண்கள் எல்லாம், என்ன மணி இப்படி பண்ணி போட்டீங்க? உங்களை காணோம்னு சொன்ன உடனே தம்பி துடிச்ச துடிப்பு இருக்கே, எங்களால பார்க்க முடியல என புலம்பவும், வயதில் முதிர்ந்த ஒரு பெண்மணி அவள் அருகில் வந்து, ஏண்டி கிறுக்கத்தவள, யாருக்கு அசராதவன கொஞ்ச நேரத்துல கண்ணு கலங்க வச்சிட்டியே. 10 மாசத்துல இருந்து இவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க அப்ப செத்தப்ப கூட இவன் இப்படி கலங்குனது இல்லை. ஆனா கொஞ்ச நேரத்துல அவனை கண்ணீர் விட வச்சிட்டியே, என்ன பொம்பளை நீ என பூரணி மேல் இருந்த கோபத்தையும் புகழ் மேல் அவருக்கு இருந்த பாசத்தையும் ஆத்திரத்தில் வார்த்தைகளை தணலாக கொட்ட, அதற்குள் ராசப்பர், சரி எல்லாரும் அவங்கவங்க வேலை போய் பாருங்க என அவர்களை அனுப்பிவிட்டு வந்தவர் அங்கு புகழின் வளைவுக்குள் அவள் ஒடுங்கி நிற்க, அவனோ பிடியை விடாமல் நிலத்தை வெறுத்தபடியே நின்றிருந்தான். அவன் அருகில் வந்தவர், இங்க பாரு புகழு, அதான் பூரணி வந்துடுச்சுல்ல, அப்புறம் என்ன, போய் சாப்பிடுப்போ என சொன்னவர் பூரணியிடம் திரும்பி, ஏனம்மணி நீ எங்க போன? கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் பதற வச்சுட்ட, என்ன நடந்துச்சு என கேட்டார். பூரணியோ பயத்துடன் புகழை பார்த்தவள். அவன் கண்கள் நிலத்தை பார்க்கவும், அது வந்து என தடுமாற, அப்போது, தாத்தா சித்தி ஒன்றும் பண்ணல, நாங்க தான் சித்திய சாமி தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனோம் என அருகில் நின்றிருந்த கனகாவின் மகள் சொல்லவும், சாமிநாதன் தோட்டத்துக்கா என இழுத்த ராசப்பர், அங்கெதுக்கு போனீங்க என கேட்கவும், நடந்த விவரங்களை சொன்னாள் அந்த சிறுமி. கனகாவின் சொல்படி புகழை சமாதானப்படுத்த மதிய உணவை எடுத்துக்கொண்டு துணைக்கு அவள் மகளையும் அழைத்து கொண்டு பூரணி நடந்து வர, அப்போது, ஏ புள்ள வள்ளி, நாங்க சாமி தோட்டத்துக்கு மாங்காய் பறிக்க போறோம், வரியா என எதிரில் வந்த அவளது கூட்டாளிகள் கேட்கவும், வள்ளியோ, என்னது மாங்காய் பறிக்க போறீங்களா? சாமி தோட்டத்து மாங்காய் ருசியா இருக்குமே, நானும் வரேன் என துள்ளி குதித்தவள் பூரணியிடம் திரும்பி, சித்தி நான் இவங்களோட மாங்காய் பறிக்க போறேன், நீங்க வயலுக்கு போய்க்கிறீங்களா என கேட்டாள். பூரணியோ, இங்க பாருவள்ளி, உங்க அம்மா ஏன் கூடத்தான் உன்னை வர சொல்லி இருக்காங்க, எனக்கு வயலுக்கு போற வழி தெரியாது, என்னை அங்க கொண்டு போய் விட்டுட்டு நீ எங்க வேணாலும் போ, இல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன் என அதட்டி அவளை இழுத்து கொண்டு நடந்தாள். அதற்குள் அவளது கூட்டாளிகள், அப்ப நீ வரலையா, எனக்கு என்னப்போ, இன்னைக்கு காவக்காரன் இல்லையா, போனா நிறைய பறிச்சு சாப்பிடலாம், நீ தான் வரல, நாங்க சாப்பிடுவோம் என ஆசை வார்த்தை காட்டவும், சிறுமியின் முகமோ வாடிவிட சோகமாக, சரி நீங்க வேணா போய்க்கோங்க, சித்தி எங்க அம்மா கிட்ட சொன்னா எங்க அம்மா என் தோலை உரிச்சு போடும், நான் வரல என்றாள். குழந்தையின் முகம் வாடியதை கண்டதும், சரி நீ வயலுக்கு எப்படி போகணும்னு வழிய சொல்லு, நான் போய்க்கிறேன், உங்க அம்மா கிட்ட சொல்லல என்றாள் பூரணி. உடனே அவளின் முகம் சந்தோஷத்தில் மலர, சித்தி நாங்களும் அந்த வழியாத்தான் வருவோம், தோட்டத்துக்கு பக்கத்துல தான் வயலு என கூறவும், சரி வாங்க அப்ப எல்லாரும் சேர்ந்தே போகலாம் என்றபடி அவர்களுடன் சேர்ந்து நடக்க, சித்தி சாமி தோட்டத்து மாங்காய் எவ்வளோ ருசியா இருக்குன்னு தெரியுமா, அப்புறம் அங்க கொய்யா சப்போட்டா எல்லா மரமும் இருக்கு, எல்லா பழமும் ருசியா இருக்கும் என அதன் அருமை பெருமைகளை விளக்கி, ஆனா இந்த காவக்காரன் தான் பெரிய தொல்லை, எங்களை பார்த்தா மரத்துல பிடிச்சு கட்டி வச்சிடுவான்,
ஆனாலும் நாங்க தப்பிச்சு வந்துருவோம் என மாங்காய் திருட்டை பற்றி அந்த சிறுவர்கள் பெருமையாக சொல்லி கொண்டு வர, அவளது பிம்பமாக அவர்கள் தெரிய, அவளும் உற்சாகத்துடன் பேசிக்கொண்டே நடந்தாள். மாங்காய் தோட்டம் வந்ததும் அந்த சிறுவர்கள் பூரணியிடம், நீங்க இப்படியே நேரா போய் அப்புறம் வடக்கால பக்கம் திரும்பினா வயலு வந்துரும் என சொல்லவும், சரி சரி என்றபடி அவள் முன்னே நடக்க, அப்போது சித்தி என வள்ளி அழைக்கவும் அவள் திரும்பி பார்க்க, அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க என கெஞ்சுவது போல சொன்னாள். பூரணியோ சிரித்து கொண்டே, நான் சொல்ல மாட்டேன், ஆனா நீ சீக்கிரம் வீட்டுக்கு போயிடு என சொல்லவும், உடனே அவளது கூட்டாளிகள், கொஞ்ச நேரம்தான்க்கா, நீங்களும் கூட இருந்து கூட்டிட்டு போயிடலாம், உன் பங்க நீ வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறியா வள்ளி என அவர்கள் கேட்கவும், உடனே அவள் தலையாட்டி விட்டு, சித்தி நீங்களும் எங்க கூட வாங்க, சித்தப்பா வேலை முடியறதுக்குள்ள நம்ம போயிடலாம் என அவளை தாஜா பண்ணி அழைத்து சென்றனர். தோட்டத்தின் உள்ளே சென்றதும் அங்கு கொத்து கொத்தாக தொங்கிக் கொண்டிருந்த மாங்காய்களை பார்த்ததும் பூரணி நாக்கில் எச்சில் ஊற, மனதில் பழைய பூரணி திரும்ப, சிறுவர்களோடு இவளும் சேர்ந்து மாங்காய் பறிக்க ஆரம்பித்தாள். சில மாங்காய்கள் உயரத்தில் இருக்க, உடனே புடவையை இழுத்து கட்டி கொண்டு அவள் மரத்தில் ஏறி பறிக்கவும் அந்த சிறுவர்களுக்கு ஒரே கொண்டாட்டம். அக்கா அந்த மரம், சித்தி இந்த மரம் என அவர்கள் பிடித்த மரத்தினை சொல்ல, அவளும் சலிக்காமல் பறித்து தந்தாள். இடையில் அவளுக்கு புகழின் நினைவு வர, டேய் நம்ம ரொம்ப நேரமாயிடுச்சா என அவர்களை கேட்கவும், அவர்களோ மாங்காய் கிடைக்கும் சந்தோஷத்தில், இல்லக்கா இன்னும் நேரம் இருக்கு, நீங்க பறிங்க என சொல்லவும், அவளும் மாங்காய் கொய்யா என பறித்து போட்டுக்கொண்டே இருந்தாள். பின்னர் அவளுக்கு பசி எடுக்க, இன்னைக்கு இது போதும், மீதியை நாளைக்கு பார்த்துக்கலாம் என்றபடி கீழே இறங்கியவள், ஏம்புள்ள ரொம்ப நேரமாயிடுச்சு போல தெரியுது என கேட்டுக்கொண்டே தோட்டத்தை விட்டு வெளியே வர, அப்போது புகழ் அனுப்பி வைத்த ஆட்களின் கண்ணில் பட அவர்களை அழைத்து வந்தனர். அந்த சிறுமி சொல்லி முடிக்கவும் புகழோ அவன் கைப்பிடி இறுக பற்களை கடித்தவாறு கண்ணை மூடி திறந்து தனது கோபத்தை அடக்க முயற்சி செய்வதை பூரணியும் கவனித்து கொண்டிருந்தாள். ராசப்பரோ கேட்டதும் என்ன பதில் சொல்வது என தெரியாமல் அந்த சிறுவர்களை இப்படி பண்ணக்கூடாது என மிரட்டி அனுப்பிவிட்டு புகழை பார்த்தவர், புகழு சின்ன பொண்ணு தானே, அதான் தெரியாம இப்படி பண்ணிடுச்சு என ஆரம்பிக்கவும், சரிங்க சித்தப்பா, நான் வீட்டுக்கு கிளம்புறேனுங்க, தேங்காய் லோடு ஏறிக்கிட்டு இருக்கு, நீங்க அது மட்டும் கொஞ்சம் கணக்கு பார்த்து அனுப்பிடுறீங்களா என சொல்லவும் அவரும் சரி என்றார். பின்னர் பூரணியை அழைத்து கொண்டு வண்டியின் அருகில் வந்தவன் அதை உயிர்ப்பித்து முறுக்க, பூரணியோ அப்படியே நிற்க, திரும்பி அவளை பார்த்தவன் அந்த பார்வையின் வேகத்தை தாங்க முடியாமல் பயந்து பூரணி வண்டியில் ஏறி அமர்ந்தாள். வீட்டுக்குள் நுழைந்ததும் பேச்சியம்மாள் வாய் திறக்கும் முன்னரே, ஏனுங்கம்மா இப்படி பண்றீங்க, இத்தனை நாளா மருதிட்டு தானே சாப்பாடு கொடுத்து விட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன புதுசா, ஏன் தான் எல்லாரும் என்னை இப்படி இம்சிக்கிறீங்களோ என வேகமாக சொல்லிக்கொண்டே அவன் அறைக்குள் நுழைந்து கதவை படார் என்று சாத்தினான். நடந்த நிகழ்வுகளை அறிந்திருந்த பேச்சியம்மாவும் பூரணியை கோபமாக பார்த்தவர், ஆள் வளர்ந்தா பத்தாது, அறிவும் வளர்ந்திருக்கோணும், ஓடுகிற ஓனான்னு இடுப்புல கட்டிக்கிட்டு குத்துதே கொடையுதேன்னா புலம்புறது எங்க தப்புதான், உன் வயசுல பெரியவன் எனக்கு பிறந்துட்டான், உன்ன மாதிரி நான் சண்டி மாடாட்ட சுத்திக்கிட்டு இருந்திருந்தா இன்னைக்கு இந்த குடும்பம் இப்படி இருந்திருக்குமா என அவரும் பூரணியை திட்ட, அவளோ கண்ணீர் வடித்தபடியே அமர்ந்திருந்தாள். பின்னர் அறையின் முன் சென்று நின்று கொண்டு அழுது கொண்டே, மச்சா நான் செஞ்சது தப்புதான், இனி அப்படி செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சுக்கங்க என சொல்லியபடி கதவை தட்ட, வேகமாக கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவன் அவள் முகத்தை நிமிர்ந்தும் பார்க்காமல் நடக்க, அவளோ அவன் கைகளை பிடித்து நிறுத்தியவள், இங்க பாருங்க மச்சா, இனி இப்படி செய்ய மாட்டேன், இந்த ஒரு முறை மன்னிச்சிடுங்க, இனி மாங்காய் பறிக்க போக மாட்டேன் என சொல்லவும் அவன் நிமிர்ந்து அவளை முறைக்கவும், நெசமாத்தான் சொல்ற மச்சான், இனி அந்த பசங்களோட சேர மாட்டேன், ஏன் பேசக்கூட மாட்டேன் என அவள் சிறு பிள்ளை போல் சொல்லவும், புகழோ ஏதும் பேசாமல் அவள் கையை எடுத்துவிட்டு பேச்சியம்மாவிடம் வந்தவன், அம்மா இன்னைக்கு நெல்லங்காட்டுக்கு தண்ணி எடுத்து விடணும்,
நான் ரவைக்கு வரமாட்டேன் என சொல்லிவிட்டு விடு விடுவென நடந்தான். தம்பி, சாப்பிடாம போறியே, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போ என அவர் கத்தவும் அதற்குள் புகழ் வண்டியை எடுத்து கொண்டு சென்று விட்டான். பூரணியோ அழுது கொண்டே அவன் செல்வதை பார்த்து கொண்டு நிற்க, பேச்சையம்மாவோ கோபத்துடன் பூரணியை முறைத்தவர். வீட்டுக்கு வந்தவன ஒரு வாய் சாப்பிட கூட இல்லாம துரத்திட்ட, இதான் நீ குடும்பம் நடத்துற லட்சணமா? அவனுக்கும் பட்டாதான் புத்தி வரும். நாங்க எம்பிட்டு சொன்னோம், ஊர்ல இல்லாத அழகின்னு உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னான்ல, அதான் இப்படி பட்டினியா போறான். ரவிக்கு எத்தனை மணி ஆனாலும் என்ற மவன் பசியோட வருவான்னு முழிச்சிருந்து அவனுக்கு சாப்பாடு போடுவேன். ஆனா இப்ப நாங்க சொன்னது கேட்காம இந்த மகராசியை கட்டிக்கிட்டு இப்படி நாலு முழுசும் பட்டினி கிடக்கும்னு அவன் தலையில் எழுதியிருக்கு. சும்மாவா சொன்னாங்கோ? அங்காடிக்காரி சங்கீதம் பாட சொன்னா வெங்காயம் கருவேப்பிலைன்னு பாடுவாளாம். குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருந்தா புருஷனோட அருமை தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்திலிருந்து எல்லாமே இருக்குங்கிற மமதையிலையும் பவுசுலையும் வளர்ந்தவளுக்கு குடும்ப பொறுப்பு எங்க வரப்போகுது? அப்பம் புத்தி தானே மகளுக்கு இருக்கும் என தன் மகன் சாப்பிடாமல் செல்கிறானே என்ற ஆதங்கம் பூரணி மீது கோபமாக திரும்ப வார்த்தைகளை அனல் என கொட்டினாள் அவள். ஏற்கனவே புகழ் பேசாமல் இருந்தது அவளை பாதித்திருக்க, இப்போது பேச்சியம்மாவும் இதுபோல் பேசவும் அவளால் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அழுது கொண்டே அறைக்குள் செல்ல நடந்தவள் எதிரில் பாண்டி நிற்கவும் அவனை பார்த்ததும் அவமானத்தில் அவளது ஆத்திரமும் அழுகையும் இன்னும் அதிகமானது. அழுது கொண்டே அறைக்குள் சென்றவள் வெளியே வரவே இல்லை. மாலை பொழுதில் அவளை தேடி வந்தாள் கனகா. அழுது அழுது கண்கள் வீங்கி இருக்க, சுவரை வெறித்த வண்ணம் அவள் அமர்ந்திருக்க, பூரணி பூரணி என்றபடி உள்ளே வந்தவள் அவள் முகத்தை பார்த்ததும், ஐயோ ஏன் புள்ள கண்ணெல்லாம் இப்படி வீங்கி இருக்கு? எல்லாம் என்ற புள்ளையால வந்ததுதான். அவளை இப்பத்தான் என்ற மாமா பெல்ட்டால விளாசிட்டு போறார். புகழு தம்பி ரொம்ப திட்டுச்சா என அவள் கேட்கவும் பூரணியோ ஏதும் பேசாமல் அமர்ந்திருக்க, புள்ள பூரணி என்ற மேல கோபமாக்கும். அதுக்குதான் சின்ன பிள்ளைங்க, நீ எதுக்கு அதுங்களோட சேர்ந்துக்கிட்டு அங்க போன? பாவம், அவளுக்கு தெரியல, அந்த பசங்க கூப்பிட்டதும் இவளுக்கு ஆசை வந்துடுச்சு என அவள் தன் பிள்ளை மேல் முழு தப்பும் இல்லை என சொல்லும் பொருட்டு அவள் சொல்லவும், அச்சோ என்னங்கக்கா நீங்க இப்ப எதுக்கு இம்புட்டு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் செஞ்சது தப்பு தான், எனக்கு தான் பொறுப்பே இல்லை. எங்க அத்தை சொன்ன மாதிரி நான் குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு இல்லை. அதனாலதான் அழக மச்சான் வீட்லயும் என்னை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க போல. படிக்கவும் லாயக்கில்ல, குடும்பத்துக்கும் லாயக்கில்ல. நான் அதிர்ஷ்டம் இல்லாதவளுங்கக்கா என அவள் மனதின் பாரம் தாங்க முடியாமல் அவளிடம் தனது எண்ணங்களை கொட்டவும், அட நீ என் பிள்ளை இதுக்கு போய் இம்புட்டு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? நானும் கண்ணாலமான புதுசுல இப்படித்தான் இருந்த, போக போக எல்லாம் சரியாயிடும் புள்ள, நீ அழாத என ஆதரவுடன் அவளை தன் தோளில் சாய்த்து ஆறுதல் சொன்னாள் கனகா. ஏனோ தாய் மடி கண்ட கன்றாக அவளிடம் ஒன்றியவள், என்னால முடியலக்கா, நான் என்ற அம்மா வீட்டுக்கே போயிடுறேன். பாவம் மச்சானும் எனக்காக எவ்வளோ விட்டு கொடுத்து போறாங்க தெரியுமா? என் மேல கோபம் இருந்தா கண்டபடி திட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு எதுவுமே பேசாம போயிட்டாங்க. அவங்க முகமே மாறிடுச்சுக்கா, எனக்கு பயமா இருக்கு என அவள் புலம்பவும், ஆம்பளைங்கன்னா அப்படித்தான் பிள்ளை இருப்பாங்க. உன்ற மேல தம்பி எம்பிட்டு ஆசை வச்சிருக்கு தெரியுமா? அன்னைக்கு கொடுமுடி கோவில்ல என்ற மாமா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, பூரணி தவிர எனக்கு வேற எதுவுமே பெருசில்ல, அவ இல்லாம நான் இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். அவ சொல்லும்போது அவன் முகத்துல தெரிஞ்ச பெருமையும் அன்பையும் பார்த்து நானே அசந்து போயிட்டேன் புள்ள அப்படின்னு என்ற மாமா வீட்டுல வந்து சொன்னாரு புள்ள என அவள் சொல்லவும், அவள் தோளில் சாய்ந்திருந்த பூரணி நிமிர்ந்து அவள் முகத்தை பார்க்க, அவள் விழிகளில் தெரிந்த ஆர்வத்தை கண்ட கனகா, அட நான் சொல்றது நெசந்தா என்றவள், இங்க பாரு புள்ள, உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா புகழு தம்பி உன்னை மனசார விரும்புது. அது உன்னை பார்க்கும்போது அது கண்ணுல தெரியற நேசம் நான் பல முறை பார்த்திருக்கேன். உன் கூட கோவில்ல சேர்ந்து நிக்கும்போது அந்த தம்பி முகம் எப்படி ஜொலிச்சது தெரியுமா? இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போகட்டும், இனி உன்ற மச்சான் மனசறிஞ்சு நீ நடந்துக்கோ.
என இன்னும் சில பல விஷயங்களை தனது அனுபவத்தின் பாடத்தை கனகா புகட்ட குழப்பம் அடைந்திருந்த மனது லேசாக தெளிய ஆரம்பித்தது. எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு, இங்க பாரு புள்ள, ஆம்பளைங்க கோபம் அரை நாளைக்கு கூட நிக்காது. அதுவும் புதுமா பிள்ளை கோபம் எல்லாம் பொழுது சாஞ்சா போற இடம் தெரியாது. அதனால அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு தத்து பித்தின்னு உளராம உன்ற மச்சான் வீட்டுக்கு வந்த உடனே மன்னிப்பு கேட்டு ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழிய பாரு என ஒரு தமக்கையாக அறிவுரை சொல்லிவிட்டு அவள் சென்றுவிட, இங்கு பூரணியோ இரவு முழுவதும் கண் மூடவில்லை. திருமணமான பொழுதில் இருந்து நடந்தவை எல்லாம் நினைவில் வர அவள் செய்த தவறுகள் அவளுக்கு மெல்ல பிடிபட்டன. புகழின் பக்கம் இருந்த நியாயமும் தெளிவாக, ஏனோ அவள் உடலில் ஒரு புத்துணர்வு ஏற்பட முகத்தில் வெட்கம் போக்க அவன் வரவை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தாள். மறுநாள் விடியற்காலையில் புகழ் வரவும் அவனுக்காக காத்திருந்தவள் வேகமாக எழுந்து, வந்துட்டீங்களா மச்சான் என ஆசையுடன் கேட்கவும், அந்த குரலில் இருந்த துள்ளலை பார்த்து ஒரு நிமிடம் திகைத்து போனவன் பின்னர் சமாளித்து ஏதும் பேசாமல் உடையை கழற்றிவிட்டு புழக்கடை நோக்கி செல்லவும், அவன் பின்னாலேயே பூனை குட்டி போல ஓடியவள், பெந்தண்ணி போட்டுட்டுங்களா என கேட்கவும், அவனோ அதை கண்டு கொள்ளாமல் குளித்து முடித்து வெளியே வர மீண்டும் அவள் அவனை சுற்றி கொண்டே இருக்க அவனோ கண்டு கொள்ளாமல் தனது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். இப்ப எதுக்கு இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல. தப்பு செஞ்சா திட்டுங்க, அடிங்க, ஆனா பேசாம இருக்காதீங்க மச்சான் என அவள் கெஞ்சவும், அவனோ அதை காதில் வாங்காமல் ஒரு பெட்டியை எடுத்து அவன் துணிகளை எடுத்து வைக்கவும், எதுக்கு மச்சான் துணியெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க என்ற அவள் கேள்விக்கு பதில் சொல்லாமல் வெளியே வந்தவன், மா, கோயம்புத்தூர்ல சம்பா சாகுபடி பத்தி ஒரு கருத்தரங்கு இருக்கு, நான் போயிட்டு வரேன். நான் வரதுக்கு 2 நாள் ஆகும். வேலையெல்லாம் பாண்டிகிட்ட சொல்லிட்டேன், அவன் பார்த்துக்குவான் என்றான். என்ன தம்பி திடுதுப்புன்னு கிளம்பிட்ட, சொல்லவே இல்லை என பேச்சியம்மாள் கேட்கவும், இல்லம்மா போக வேண்டாம்னு நினைச்சிருந்த, ஆனா இப்ப போனா பரவாயில்லைன்னு தோணுச்சு, அதான் என்று சொல்லும் போதே அவன் கண்கள் பூரணி பக்கம் சென்று வர, சரி தம்பி பார்த்து பத்திரமா போயிட்டு வா என அவர் சொல்லவும், இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பூரணியோ சிலை போல நின்றாள். இரவு முழுவதும் அவள் மனதில் எழுந்த கனவுகள் எல்லாம் பொடி பொடியாக நொறுங்க செயலற்று நின்றாள். அவனோ அவள் முகத்தை திரும்பியும் பார்க்காது சென்று விட்டான். அவன் அருகில் இருக்கும்போது தெரியாத அவனுடைய நேசம் அவன் இல்லாத இந்த 2 நாட்களில் அவள் முழுமையாக உணர்ந்து கொண்டாள். கொடுமுடி கோவிலுக்கு சென்று வந்ததில் இருந்தே இருவருக்குள்ளும் ஒரு புரிதல் ஏற்பட்டு அடுத்த நிலைக்கு செல்ல மனதிற்குள் இருந்த அன்பை பகிர்ந்து கொள்ள முடியாமல் பழைய நினைவுகள் மேகமூட்டமாய் அதை மறைத்திருக்க, அன்று விழுந்த அடியும் அவனது அணைப்பும் அவளது மனத்திரையை கிழித்து எறிய, மேலும் கனகாவும் வாழ்வின் நிதர்சனங்களை சொல்லவும், அவளுக்குள் இருந்த அந்த காதல் நிலவு திரையை கிழித்து கொண்டு வெளியே வந்தது. நாளின் ஒவ்வொரு நிமிடமும் அவனது வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தாள். எப்போதும் பேசாத பாண்டியிடம் சென்று புகழை பற்றி விசாரிக்கவும், பாண்டியும் அவளின் நிலை கண்டு வருந்தியவன் புகழுக்கு போன் இணைத்து போட்டு கொடுக்க, அவள் பேச ஆரம்பித்ததும் புகழ் போனை கட் பண்ணிவிட்டான். அவளின் கண்களில் கண்ணீர் நிற்க அதை பார்த்ததும் பாண்டியும் அவளுக்கு ஆறுதல் சொன்னான். புகழ் சென்றதில் இருந்தே பூரணியின் முகம் களை இழந்து போகவும் பேச்சியம்மாவும் அவளை ஏதும் சொல்லவில்லை. அவள் சாப்பிடாமல் இருக்கும்போது மட்டும் திட்டுவார். இப்ப இருக்கிற அறிவு முன்னமே இருந்திருந்தா யாருக்கும் கஷ்டம் இல்லை. உன்ற புருஷன் அங்கிருந்து போனை போட்டு பூரணி சாப்பிட்டாளான்னு கேட்கறான், நாங்க என்ன பதில் சொல்றது என அவர் சொல்லவும், அவனது அன்பு அவளை மேலும் நிலை குலைய செய்ய அவன் மீதான நேசம் அதிகமாகிக் கொண்டே சென்றது. அம்மா, அண்ணா பஸ் ஏறிட்டாங்களாம், இன்னும் 3 மணி நேரத்துல வந்துடுவாங்க என பாண்டி சொல்லவும், பூரணியின் முகத்தில் இழந்த சந்தோஷம் திரும்ப வர அவனை எதிர்பார்த்து காத்திருந்தாள். அந்த நேரத்தில் இடி இடித்து மழை வரவும், இந்த மழைக்கு வேற நாளே கிடையாதா, இன்னைக்குன்னு பார்த்து வரணுமா
என அவள் புலம்பிக் கொண்டிருக்க, ஆனால் மழையின் வேகம் அதிகரித்ததே தவிர குறையவில்லை. கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? நான் மச்சான பார்த்தே ஆகணும், அவர்கிட்ட மனசு விட்டு பேசணும் என அவள் மனதில் வேண்டிக் கொண்டிருக்க, சில மணி நேரத்தில் பாண்டி வீட்டிற்குள் நுழைந்தான். அவனை பார்த்ததும் வேகமாக வாசலுக்கு வந்தவள் கண்கள் அங்கும் இங்கும் புகழை தேட, ஆனால் அங்கு யாரும் இல்லை. அவளின் தேடலை புரிந்து கொண்ட பாண்டி, அண்ணன் மல்லிகை தோட்டத்துல வேலை இருக்குன்னு அங்க இறங்கிட்டாங்க என சொல்லிவிட்டு உள்ளே சென்றான். அவனது கோபம் இன்னும் குறையலையா என நினைக்கும் போதே ஆத்திரமும் அழுகையும் வர தேம்பலுடனே அறைக்குள் நுழைந்து கதவை சாத்திக் கொண்டாள் பூரணி. அவளின் நிலையை 2 நாட்களாக பார்த்து கொண்டிருந்த பேச்சியம்மாவும் பாண்டியும் அவள் படும் பாட்டை அறிந்து என்ன தகுமானம் சொல்வது என தெரியாமல் நின்றனர். சில மணி நேரம் அழுது கொண்டிருந்தவள் இரவு நேரமாகியும் அவன் வராமல் இருக்க, அழுகையை நிறுத்திவிட்டு ஒரு முடிவோடு கதவை திறந்து வெளியே வந்தவள் வீட்டின் பின்புறம் சென்று மருதுவை அழைத்தவள் மல்லிகை தோட்டம் செல்ல வேண்டும் என்றாள். அம்மணி, இந்த நேரத்துல அதுவும் மழை பெய்துட்டு இருக்குதுங்க, இப்ப போய் போகணும்னு சொல்றீங்க என அவன் சொல்லவும், உன்ற முதலாளி அங்கதானே இருக்காரு, நான் போகணும் மருது என்றாள் பூரணி. இல்லைங்க அம்மணி, அங்க கிணறு நிரம்பி தண்ணி தோட்டத்துக்குள்ள போயிடுச்சுங்களாம், பூயெல்லாம் கொட்டிடுமில்ல, அதான் ஐயா பார்க்க போயிருக்காருங்க என அவன் காரணத்தை விளக்கியும் அவள் வற்புறுத்தி அவனை அழைத்து சென்றாள். எந்த இடத்திற்கு தான் செல்லக்கூடாது என நினைத்திருந்தாளோ அதே தோட்டத்திற்கு அவனை தேடி அவளே சென்றாள். கொட்டி கொண்டிருக்கும் மழையில் அந்த தோட்டத்தின் முன் நின்றிருந்தாள். ஐயா, ஐயா என தோட்டத்தின் வாசல் அடைத்திருக்க வெளியில் நின்றபடி சத்தமிட்டான் மருது. யாருப்பா அது இந்த நேரத்துல சத்தம் போடுறது என புகழின் குரல் கேட்கவும், நான் மருதுங்க, சின்னம்மா வந்திருக்காங்க என அவன் கத்தவும், அவன் சொன்னது புகழுக்கு சரியாக கேட்காததால், என்னது மருதா, நீ எதுக்குடா மழையில் இங்க வந்த என்றபடி வந்தவன் இருட்டில் பூரணி அவனுக்கு தெரியவில்லை. ஏண்டா இந்நேரத்துல வந்த, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா என அவன் பதட்டத்துடன் கேட்கவும், ஐயா சின்னம்மா வந்திருக்காங்க என இழுத்தபடி சொன்னவன் கையில் இருக்கும் லைட்டை அவள் பக்கம் திருப்ப, அங்கு மழையில் நனைந்தபடி நடுங்கிக் கொண்டு பூரணி நின்றிருந்தாள். அவளை பார்த்ததும் புகழும் சில நிமிடங்கள் பேச்சிழந்து நின்றவன் பின்னர் மருதுவிடம் திரும்பி, நீ போ என அனுப்பிவிட்டு அவளை பார்த்து கொண்டே நிற்க, அவளோ தரையை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தாள். சில வினாடிகள் முடிந்ததும் அவளை அப்படியே அலாக்காக தூக்கியவன் வேகமாக அந்த தோட்டத்தில் இருக்கும் குடிசைக்குள் கொண்டு சென்றவன் அவளை இறக்கிவிட்டு இழுத்து தன்னோடு இறுக்கி அணைத்து கொள்ள, பூரணிக்கோ அதுவரை தேக்கி வைத்திருந்த ஆத்திரம் எல்லாம் அழுகையாக மாற, அவள் வாய் விட்டு அழ ஆரம்பிக்கும் முன், பூரணி என்னால முடியலடி, உன்னை விட்டு பிரிஞ்சு அரை நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியல. இந்த 2 நாள் எனக்கு எவ்வளோ கொடுமையா இருந்தது தெரியுமா? உன்னை விட்டு நான் இனி எங்கேயும் போக மாட்டேன். இனி விளையாட்டுக்கு கூட நாம 2 பேரும் பிரியக்கூடாது பூரணி என அவன் தனது மன உணர்வுகளை வார்த்தைகள் மூலமாகவும் அணைப்பின் மூலமாகவும் வெளிப்படுத்த, பூரணியோ அதை கேட்டதும் மேலும் அவனுள் தன்னை தொலைத்தவள், என்னை மன்னிச்சிருங்க மச்சான், நானும் தப்பு பண்ணிட்டேன். இனி உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன். நீங்க எனக்கு வேணும் மச்சான் என அழுகையினோடே சொல்லவும், அதுவரை உணர்வின் தாக்கத்தில் இருந்தவன் சட்டென்று அணைப்பினை விடுத்து அவள் முகத்தை கைகளில் ஏந்தி அவள் கண்களை ஊடுருவியவன், பூரணிமா இப்ப சொன்னது உண்மையா? நீதான் பேசுனியா என கண்களில் தவிப்போடு வார்த்தைகளில் ஏக்கத்தோடு கேட்கவும், அவளோ, நீங்க இப்ப பேசுனது உண்மையினா அப்ப நான் பேசுனதும் உண்மைதானுங்க மச்சான் என அவன் கண்களை பார்த்து கொண்டே சொல்ல, அடுத்த நொடி அவள் எலும்புகள் நொறுங்கும் அளவுக்கு இறுகு அணைத்தவன், எனக்கு இது போதும் டி என்றபடி அவளை தூக்கி சுற்ற, ஐயோ மச்சான் கீத்து இடிக்குதுங்க என அந்த குடிசையின் மேற்புறம் அவள் தலை இடிக்க அவளை கீழே இறக்கி விட்டவன், அச்சோ ரொம்ப வலிக்குதா என தேய்த்து விட, அவளோ அவன் மார்பினில் தஞ்சமடைந்தாள்.
அப்போது இடி சத்தம் கேட்கவும் அவள் உடல் அதிர அவனுள் அவள் மேலும் ஒன்ற, ஒண்ணுமில்லடா ஒண்ணுமில்ல என சிறு பிள்ளைக்கு சொல்வது போல தட்டி கொடுத்தவன், இந்த அளவுக்கு பயப்படுற நீ கொட்டுற மழையில இப்படித்தான் நனைஞ்சிட்டு வருவியா என கடிந்து கொள்ள, நீங்க ஏன் வீட்டுக்கு வரல? உங்களை எதிர்பார்த்து எவ்வளோ நேரமா வாசல்ல உட்கார்ந்திருந்து தெரியுமா? நீங்க வரலைன்னு சொன்ன உடனே எப்படி அழுக வந்துச்சு தெரியுமா? சரி, இன்னைக்கு இந்த உரங்கொட்டான விடக்கூடாதுன்னு முடிவோட கோபமா கிளம்பி வந்தா இங்க நீங்க நீங்க என அவள் சொல்லும் போதே முகம் வெட்கத்தில் சிவக்க, நான் நினைச்சதெல்லாம் நீங்க சொல்றீங்க என அவள் சொல்லவும், ஹே, நான் உனக்கு உரங்கொட்டானா என செல்லமாக அவள் கன்னத்தை கிள்ளியவன், சரி சரி, இந்த சண்டை அப்புறம் வச்சுக்கலாம். ஆனா பூசணி குட்டி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப நான் இருக்கிற சந்தோஷத்துக்கு நீ என்ன கேட்டாலும் தருவேன். என்ன வேணும் சொல்லு என அவன் உற்சாகத்தில் உளர, என்ன மச்சான் நீங்க பூசணின்னு சொல்றீங்க? நான் ஒன்னும் அப்படி இல்ல என சிணுங்கியவள், எனக்கு நீங்க போதும் மச்சான், வேற எதுவும் வேண்டாம் என அவள் சொல்ல சொல்ல அவன் எந்த வாழ்க்கைக்கு ஏங்கினானோ அது அவன் கைகளில் தவழவும் சந்தோஷத்தின் உச்சத்தை அடைந்தான் புகழ். என் செல்லமே தங்கமே என்றபடியே அவளை கட்டி கொண்டு நின்றவன் அப்போது, ஐயோ மச்சா என துள்ளி குதித்தபடி அவள் அவனை தள்ளிவிட்டு அவளும் கீழே விழ, அப்போது அருகில் இருக்கும் மல்லிகை பூக்கூடை அவர்கள் மேல் சரிய, என்னாச்சு என புகழ் பதறவும், ஏதோ கால் மேல ஊர்ன மாதிரி இருந்ததுங்க மச்சா என அவள் சொல்லவும் வேகமாக எழுந்தவன் விளக்கின் வெளிச்சத்தில் அவள் கால்களை தேட பூக்களின் நடுவில் இருந்த அவள் பாதங்களை எடுத்து பார்த்தவன், ஒண்ணுமில்ல, ஏதாவது மழைக்கு பூச்சி ஓடி இருக்கும் என சொல்லிக்கொண்டே பாதத்தை நீவியவன் மலர்களுக்கு நடுவே மலரை விட மென்மையாக அவள் பாதங்கள் இருக்க அவன் கைப்பட்டதும் அவளது உடல் சிலிர்க்கவும், மச்சா என அவள் முனக அதற்கு மேலும் அமைதியாக இருந்தால் அது புகழ் இல்லையே. ஏற்கனவே கரை காணாத அளவு அவள் மீது காதல் கொண்டவன் இப்போது கொட்டும் மழையும் வீசும் குளிர்காற்றும் கொட்டி கிடக்கும் மல்லிகையின் மனமும் அவனது காதல் உணர்வுகளை கட்டவிழ்த்துவிட பாதத்தில் இருந்து கைகள் மெதுவாக மேலே வரவும் அவனது தொடுகையிலேயே மாற்றத்தை புரிந்து கொண்ட பூரணியும், மச்சா வேண்டாம் வீட்டுக்கு போலாம் என வாய்க்குள் முனகவும் அதற்குள் அவள் உடல் முழுவதும் அவன் கட்டுப்பாட்டிற்குள் வர, ஹேய் பூசணி குட்டி, இந்த நாள் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை என்றவன் அவளது கண்களில் முதல் முத்திரையை பதித்தவன், இந்த கண்ணு தாண்டி என்ன முதல்ல உன் பக்கம் சாய்ச்சது, அப்புறம் கோபத்துல வடைக்கிற இந்த மூக்கு, அப்புறம் ஆப்பிள் மாதிரி இருக்கிற அழகான கன்னம், அப்புறம் நீ கோபத்துல உதட்ட சுழிக்கும் போது அழகா வளைஞ்சு கொடுக்கிற உன் இதழ் என சொல்லிக்கொண்டே ஒவ்வொன்றிலும் ரசித்து ருசித்து முத்து எடுத்தவன் அதற்கு பின்பு அவனது வார்த்தைகளை கேட்க அவளும் நிதானத்தில் இல்லை. அவனது ஆளுமையில் அவள் கரைந்து கொண்டிருந்தாள். வித்தியாசமான இரு குணங்களை கொண்ட இரண்டு துருவங்கள் தங்களது வேறுபாட்டை மறந்து மனதில் காதல் பொங்கி வழிய உடலால் இருவரும் ஓர் உயிராயினர். பல வருடங்களாக மனதில் புதைத்து வைத்திருந்த காதலை அவன் அள்ளி அள்ளி கொடுக்க அவளோ திணறித்தான் போனாள். மனதளவில் இருவரும் வைத்திருந்த அன்பு இப்போது செயல் வடிவம் பெற்று இருவரையும் ஒன்றாக இணைத்தது. விடிய விடிய காதல் கதைகளை சொல்லித் தந்தவன் விடிந்த பின்பே உறங்க ஆரம்பித்தான். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் தேனை போல உன்னுள் ஒளிந்திருக்கும் என்னை தேட எத்தனை மாயங்களடி செய்தாய், என் உயிரில் நீ கரைய ஊடலும் தேடலுக்கு வழி வகுத்ததடி. தலை சாய்த்து நீ பார்த்த முதல் பார்வையிலே எனது சப்த நாடிகளும் சிலிர்த்து எழுந்ததடி. உனது அதரங்களின் அசைவிலே எனது ஆணவம் சிதறி போனதடி. உன் இதழ் அமுதம் பருக என் மனமும் கள்வெறி கொள்ள உனது இளமை அழகில் எனது வாலிபமும் வசமிழந்ததடி. உனது கொடியிடையில் எனது சிந்தை சிக்கித் தவிக்க உனது உடல் நளினத்தில் எனது திமிர் திறனற்று போக பூவுக்குள் இருக்கும் புயலை உன்னில் கலந்த போது கண்டேனடி நானும். வரமாய் வந்த என் உறவே, உன்னில் கரைவதில் எனக்குள் எப்போதும் ஆனந்தமே. உன்னில் மட்டுமே கலந்து உனக்கு மட்டுமே உயிராய் வாழ்வதே
என் பிறப்பின் பயனடி. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெட்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானதே, மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே என்ற பாடல் அதிகாலையில் எப்போதும் போல புகழின் அலைபேசியில் அலாரமாக ஒலிக்க, முதலில் கண் விழித்த புகழ் தன் மார்பை மஞ்சமாக கொண்டு அவன் அணைப்பினில் சுகமாக உறங்கும் மனைவியை பார்த்தவன் இளம் மஞ்சள் வெயில் குடிசையின் உள்ளே வீச, கசங்கிய மல்லிகை பூக்களின் நடுவே செந்தாமரையைப் போல் அவள் முகம் மலர்ந்திருக்க பார்த்து கொண்டிருந்தவனோ மீண்டும் அவளுக்குள் தேடலை தொடங்கினான். அவனது தொடுகையில் உறக்கம் கலைந்தவள் மச்சான் தூக்கம் வருது என உளறிக்கொண்டே மீண்டும் அவனது நெஞ்சத்தில் தஞ்சமடைய ஆசையுடன் அவளை இறுக்கி அணைத்தவாறே அசையாமல் இருந்தான் புகழ். அப்போது நினைவுகள் எங்கெங்கோ செல்ல, அதுவரை அவன் முகத்தில் இருந்த துள்ளலும் உற்சாகமும் மெல்ல மறைய, அவளை அணைத்திருந்த கைகளில் சிறு நடுக்கம் ஏற்பட, இல்ல இல்ல என் பூரணி எனக்குத்தான், என்னை விட்டு போக மாட்டா என மனம் அறற்ற மீண்டும் முரட்டுத்தனமாக அவளை தன்னோடு சேர்த்து அவன் அணைக்கவும், உறக்கத்தில் இருந்த பூரணியோ மூச்சு விட முடியாமல் திணறி அவனிடமிருந்து விடுபட முயற்சிக்க, அவனோ அவளை மேலும் மேலும் இருக்க, மச்சான் என்னது விடுங்க விடுங்க என திமிரியவாறு அவனிடம் இருந்து விடுபட்டவள், என்ன மச்சான் நீங்க ராத்திரி முழுசும் தூங்க விடல, இப்பவும் இப்படி பண்ணா எப்படி என சிடுங்களுடன் அவன் முகத்தை பார்த்து சொல்லவும், அதுவரை இருந்த குழப்பமான மனநிலை மாறி அவளது செல்ல சிடுங்களில் மனதை தொலைத்தவன் அவள் கைகளை பிடித்து இழுக்கவும், அவளோ ரப்பர் பந்து போல அவன் மேல் விழ, அச்சோ மச்சான் என அவள் மேலும் வெட்கத்தில் சிவக்கவும், அவள் முகத்தினை தனது கைகளில் ஏந்தி கண்ணோடு தன் கண்களை கலக்க விட்டவன் பின்னர், பூரணி உனக்கு சந்தோஷம்தானே என மனதில் உள்ள காதலை எல்லாம் குரலில் கொண்டு வந்து அவன் கேட்கவும், அவளோ என்ன மச்சான் நீங்க இப்படியெல்லாம் கேட்குறீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு என மீண்டும் அவன் உள்ளே அவள் ஒன்ற, அந்த நொடி அனைத்தையும் மறந்து அவளை தன்னோடு அணைத்து கொண்டான் புகழ். அவன் அணைப்பில் கட்டுண்டு கிடந்தவள் பின்னர் மெதுவாக, மச்சான் என் மேல கோபம் இல்லையே என ஆரம்பிக்கவும், அவனோ என் பூசணி குட்டி மேல நான் என்னைக்கு கோபப்பட்டிருக்க என செல்லம் கொஞ்சுவது போல சொல்லவும், உடனே அவள் வேகமாக, போய் சொல்லாதீங்க மச்சான், நீங்க பல முறை என் மேல கோபப்பட்டிருக்கீங்க, நான் மாங்காய் பறிக்க போனது தப்புதான், ஆனா அதுக்கு தண்டனையா திட்டுங்க அடிங்க, ஆனா பேசாம மட்டும் இருக்காதீங்க மச்சான், இந்த 2 நாளா நான் எப்படி உசுரோட இருந்தேன்னு எனக்கே தெரியல என அவள் பேசிக்கொண்டே செல்ல, உங்களை எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை என சொன்னவள் இப்போது அவன் பேசாமல் இருப்பது கூட தாங்க முடியவில்லை என சொல்வதை கேட்டதும் புகழின் மனம் நிறைந்து போனது. இதற்காகத்தானே அவன் தனது தகுதிக்கும் குறைவான சில செயல்களை செய்து வெளியே சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளே புழுங்கிக் கொண்டிருக்கிறான். எதற்காக காத்திருந்தானோ அந்த வார்த்தை அவன் வாயில் இருந்து வரவும், அவனது மனப்புழுக்கமெல்லாம் கரைந்து போக, இடையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் மறைந்து போக, நானும் தான் பூரணி, உன்னை காணோம்னு சொன்ன உடனே என் உசுரே என்கிட்ட இல்லை தெரியுமா, இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணாலம் பண்ணுனன்னு என் மனசாட்சியே என்னை கேள்வி கேட்டு கொன்னுடுச்சு தெரியுமா, இனிமே இப்படி பண்ணாத பூரணி, நீ இல்லாத வாழ்க்கைய நினைச்சே பார்க்க முடியல என்னால என அவன் உணர்ச்சி மேலிட சொல்லவும், அவளோ அவன் மார்பில் இருந்து முகத்தை நிமிர்த்தி, என்ன உங்களுக்கு அப்படி பிடிக்குமா மச்சான் என ஆசையாக கேட்க, என்ன வார்த்தடி சொல்ற, பிடிக்குமாவா, என் உசுரே நீ தாண்டி, நீ பிறந்து எப்ப கண் முழிச்சியோ அன்னைக்கு விழுந்தவன்தான், இப்ப வரைக்கும் நீ மட்டும்தான் எனக்கு என அவன் சொல்லும் போதே அவன் முகத்தில் தெரிந்த காதலின் பெருமிதத்தில் பூரணி பேச்சிழந்து நின்றாள். நான் இதுக்கு தகுதியானவளா மச்சான் என கேட்கும் போதே அவள் குரல் கமர, வார்த்தைகள் தடுமாற, நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்தி இருக்கேன், ஆனா நீங்க எப்படி மச்சான் என் மேல இம்புட்டு ஆசை வச்சீங்க என அவள் தன் மனதில் உள்ளதை வார்த்தைகளில் வடிக்க,
அவனோ, என்ன வார்த்தை சொல்ற பூரணி, நான் தான் பல முறை உன்னை திட்டி அடிச்சிருக்கேன். அதுவும் அன்னைக்கு அந்த மல்லிகை பூ விஷயத்துல நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஆனா அப்ப எனக்கு உன்னை அங்கிருந்து அனுப்ப வேற வழி தெரியல, அதான் என்றவன். அங்கு நடந்தவைகளை விபரமாக சொன்னவன். அவனுங்க ஜாட பேச்சு பேசுறானுங்க, நீ அதை புரிஞ்சுக்காம பதில் சொல்லிட்டு நிக்கிற, அதான் எனக்கு கோபம் வந்துடுச்சு என்றவன். பின்னர் அவள் கைகளை எடுத்து தனது மார்பில் வைத்து கொண்டு, அதனாலதான் நீ இந்த மல்லிகை தோட்டத்துக்கு வரமாட்டேன்னு சொன்ன என கேட்கவும், அவளோ பதில் சொல்லாமல் தலை குனிந்து நின்றவள். பின்னர் நிமிர்ந்து அவனை பார்த்தவள். அன்னைக்கு எனக்கு ரொம்ப அவமானமா இருந்தது மச்சான், அதான் என சொல்லும் போதே கண்ணீர் வடிந்தது. என்னை மன்னிச்சிடு பூரணி, உன் விஷயத்துல என்னால சாதாரணமா இருக்க முடியலடி. அவனுகளை அங்க அடிச்சு துவம்சம் பண்ணியிருப்பேன். ஆனா தப்பு உன் மேலையும் இருந்தது. உன்னை யாரு மரமேற சொன்னது என அவளை கடிந்து கொள்ள, ஏமச்சா, நீங்க அவனுகிட்ட என்ன உங்க அத்தை பொண்ணுன்னு சொல்ல வேண்டியது தானே, அவனுங்க இப்படி பேசி இருக்க மாட்டாங்கல்ல என அவள் திரும்ப அவனை கேள்வி கேட்க, இப்போது அதற்கான பதில் அவனிடம் இல்லை. அவன் அமைதியாக இருப்பதை பார்த்தவள், என்ன மச்சான், அப்ப என் மேல உங்களுக்கு ஆசை இல்லையா என கேட்கவும், அவனோ, அப்படி இல்லை பூரணி, இது தன்மான பிரச்சனை என சொல்லி நிறுத்தியவன். எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நாங்க உங்க வீட்டுல இருந்தப்போ உனக்கு பிடிக்குமேன்னு அதிரசம் கடையில வாங்கிட்டு வந்த. நீ அப்போ பள்ளிக்கூடத்துல இருந்து வரல. அத்தை கிட்ட கொடுத்து நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். அதுக்கு உங்க அப்பத்தா, ஏண்டா நீங்களே 3 நேரம் முழுசா சாப்பிட வக்கில்லாதவனுங்க, அடுத்தவன் போடுற சோத்துல வாழற அன்னக்காவடிங்க, நீ என்ற பேத்திக்கு பலகாரம் வாங்கிட்டு வந்தியாக்கும். முதல்ல உன் அத்தக்காரி என்ற மகனை வசியம் பண்ணி நுழைஞ்சா, இப்ப நீ என்ற பேத்திய மயக்கி வளைச்சு போடலாம்னு இருக்கியாக்கும். இது என்ன உங்க குடும்ப வழக்கமான்னு ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. அந்த இடத்துல என் உசுரே போயிடுச்சு. அத்தை அழுதுகிட்ட, வேண்டாம் புகழு, இனி நீ ஏதும் வாங்கிட்டு வராதேன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க என சொல்லி நிறுத்தியவன். அவளோ அவன் முகத்தை பார்த்து கொண்டிருக்க, அப்ப முடிவு பண்ண, என்ற மாமனை விட 1 ரூபாயாவது அதிகமா சம்பாதிச்சுட்டு தான் உங்களை சொந்தம்னு வெளியே சொல்லணும்னு முடிவெடுத்தேன். அது வரைக்கும் என் மாமா பொண்ணுன்னு கூட உன்னை சொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவோட அங்கிருந்து வந்த. அதான் நான் அவனுகிட்ட சொல்லல என சொல்லவும், அவனது வைராகியத்தை நினைத்து மெய் சிலிர்த்து நின்றாள் அவனது மனையாள். அவள் அவனையே பார்த்து கொண்டு நிற்க, பூரணி பூரணி என இருமுறை அழைக்கவும், என்ன மச்சா என நினைவுக்கு வந்தவள். மச்சா, நீங்க ரொம்ப நல்லவங்க மச்சான், உங்களை புரிஞ்சுக்காம கோமுட்டையா இவ்வளோ நாள் நான் இருந்திருக்கேன் பாருங்களேன், நான் ரொம்ப கொடுத்து வச்சவ என அவள் பெருமையாக பேசிக்கொண்டே செல்ல, போதும் போதும் என் அத்தை மக ரத்தினமே, இப்போ உன் கோபம் எல்லாம் தீர்ந்துடுச்சா, இனி இந்த மல்லிகை தோட்டத்துக்கு நீ வருவத்தானே என கிண்டலாக கேட்டவன். சட்டென்று அவன் முகம் மாற, பூரணி, இந்த தோட்டம்தான் என்னோட எல்லா சுகம் துக்கம் அத்தனையும் சுமந்திருக்கு தெரியுமா. எப்போ உன்னை அடிச்சுட்டு நான் வந்தனோ அன்னைக்கு தான் இந்த தோட்டத்தை உருவாக்குன. இங்க ஒவ்வொரு செடியை நடும்போதும் உன் பெயரை தாண்டி சொல்லி நட்டு வச்ச. இந்த தோட்டம் முழுசும் நீதான் நிறைஞ்சிருக்க பூரணி. எனக்கு கஷ்டம் சந்தோஷம் எதுவா இருந்தாலும் இந்த செடிங்க கிட்ட தான் சொல்லுவேன். அப்போ உன்கிட்ட சொல்ற மாதிரியே இருக்கும் எனக்கு என அவன் சொல்ல, அதுவரை அவன் சொல்வதை கதை போல கேட்டுக்கொண்டிருந்தவள் அவன் இதை சொன்னதும் அவனை இறுக அணைத்தவள். போதும் மச்சான், போதும், என்னால இதுக்கு மேல உங்க அன்பை தாங்க முடியல. நான் எப்படி இதை உங்களுக்கு திருப்பி தரப்போறேன் என வெடித்து அழுதவாறே சொல்லவும், நீ என் கூடையே இருக்கணும் பூரணி, என்னை விட்டு பிரியவே கூடாது, அது போதும்டி எனக்கு என அவனும் உணர்ச்சி மேலிட சொல்ல, அந்த இடத்தில் இரு மனங்கள் காதலால் கரைந்து கலந்தன. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.